வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்மள எல்லா பக்கமும் இங்கே வந்து பெண் மக்கள் நடத்தி இவ்வளோ பர்சன்டேஜ் யார் நிரூபித்து காமிச்சார். காரணம் என்னன்னா, அவர் பதவி வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன், 2 திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும். அதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. மற்றவங்களும் அப்படி ஏதோ திராவிட கட்சியோட அண்டி பொழைச்சி அந்த 1.5 சீட்டை வாங்கி வரணும். இது கவர்னராக இருந்த தமிழிசை எம்பிக்கு நின்னபடி எம்எல்ஏ. இப்போ மந்திரியாக இருக்கிற முருகன் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? அவனாசி தொகுதிக்கு வேறு ஆள் இல்லையா என்னன்னு தெரியல. அப்போ இவருக்கு ஆதரவுக்கும் கொடுக்கல, இதுவும் பண்ணல. அவர் இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிற எடப்பாடி. ஏன்னா அவர் நெகோசியேஷன். எடப்பாடிக்கு மேலே அண்ணாமலை போன தடவை 12 எம்பி கொடுத்துருக்கணும், 6 தான் கொடுப்பேனாங்க, வெளில வந்துட்டார். இப்போ அது 2 பேர் சேர்ந்துருந்தாலே 15-18 எம்பி வந்திருக்கும். அதுக்கு ஒத்துக்கல எடப்பாடி. இவர் அது இப்பவும் அதே கதையாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஏன்னா அவர் 18% வாங்கி கொடுத்தாரு. இவங்க மாதிரி 2% வாங்கிட்டு 1.5 சீட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு யார் தோல்லையாக ஏறி காங்கிரஸ் மாதிரி அதுக்கு இல்லை. 2 திராவிடத்தை ஒழிக்கணுன்றதான் இதில் இந்த குறிப்பாக இந்த பாயிண்டை உணர்ந்துக்கணும். அப்போ இப்படிப்பட்ட வைப்ரண்டாக இருக்கிற அண்ணாமலை அப்படிங்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கிறதோட பிஜேபிக்கார் இப்போது ஜெயிக்குன்னு சொன்னாலே சில பிஜேபிக்காரர் நம்ப மாட்டேங்கிறான். அப்புறம் எதுக்கு தலைவனாக இருக்கு நீ ஜெயிக்குமா கூட தெரியாமல்? ஏன்னா அவன் நிறைய உருட்டுறான். 200 தொகுதி ஒருவன் ஒன்றுமே மக்கள் செய்யாட்டி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி உருட்டுறான். அதை நம்பிட்டு இருக்கவங்கள இருக்க காங்கிரஸ்காரன் தான் கூட நம்புறான்னா பிஜேபி அதே கதையாக இருக்கானு எடுத்து சொன்னால் புரியுதில்லை. அப்போ அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது அந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம். அதே வழி தோன்றது தானே, எடுப்பு வித்தியாசம் இல்லை. அப்போ மாற்றிடணும்னு சொன்னாங்க. சரி, ஆதரவும் கொடுக்கல. இது எங்கட செய்தின்னு பார்த்தா இங்கே இருக்கிற ஆளுகள் தெரியாத காட்டிலும் இப்போது இதில் இவ்வளோ தூரம் ஷார்ட் பீரியடில் கொண்டு வச்சுருக்காரு. எல்முருகன் பண்ணாருன்னு பண்ணல, ஆனால் அவருக்கு மந்திரி கொடுத்தாங்க, 2 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 2 இதுக்கு கவர்னர் வந்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி நிற்கிறேன் வந்துடும். இவர் எலிவேட் பண்ணால் ஒன்றா எதாவது கொடுத்துருங்க, இதனால் வரைக்கும் கொடுக்கல. அப்போ யாராவது இங்கே பிரச்சனையானா அது இருக்கும், இல்லை 2ஆம் பட்சம். இவர் நான் ஒன்றும் நிற்க விரும்பலை, நான் எல்லாம் பிரச்சாரம் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டாரு. யாராவது என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துருந்தாங்க பிஜேபியில் கூடி. அப்புறம் இவர் மோடி கூடி பார்த்தாரு. ஆனால் எல்லாருக்கும் புரிதலோட வெறிய இருக்க காங்கிரஸ்காரர் ஒருத்தர் சொல்கிறார் என்னன்னா, வெளியில் இருக்கிற காங்கிரஸ்காரர் என்ன புரிஞ்சுட்டுருக்காருன்னா, இப்போ கொடுக்கல அதை மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, அமித்ஷா மோடி முதற்கொண்டு பயம் அண்ணாமலை கண்டு. அவருக்கு இன்னும் காலம் இருக்குது. இப்போவே இவரை கொடுத்துட்டோம்னா அந்த டாப் பொசிஷன் போயிடுவார். வைப்ரண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அவரால் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ஒரு வேளை மோடி எனக்கு வேண்டான்னு அவரே சொன்னால் வேற ஆள் வரப்போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் வேற ஆள் பிரதம மந்திரி கேண்டிடேட் மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி தான். மற்றபடி இந்த மாதிரி குடும்ப ஆட்சி திமுக மாதிரி வரணும் இல்லை, யாருன்னா வரலாம். அதாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இன்னொரு டைம் இருந்திருக்கணும். இதெல்லாம் தான் காரணம். இன்னொரு டைம் ஒரு வேளை பார்லிமெண்ட் முன்னாடி வரலாம், இல்லை மேலே இப்போ முருகன் எலிவேட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு இப்போ அமைச்சராக போகலாம். அது வேண்டாம்லாம் வம்படியாக கொடுத்தாகணும். அதில் ஒரு தலைவர் இப்போ கட்சியில் கொடுக்குறாங்க என்னன்றது பார்ப்போம். அப்போது ஒரு வைப்ரண்டாக இருக்கும்போது உண்மை எடுத்து சொல்லும் போது பல பேருக்கு இதில் இதாகுது. அப்படின்னு யார் சொல்கிறான்னா காங்கிரஸ்கார சொல்கிறான். அவன் ஆழ்வா அவங்களுக்கு ஏற்பட்ட தகராறு இருக்குது. சீட்டை சரியாக கொடுக்கல, யார் நிற்க வைக்கன்னு தெரியல, டிஎம்கேல 3ஆம் தரமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் கேள்விக்கு இல்லை வளர்த்தெல்லாம் சரி தான், ஆனால் இவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்ற அது எந்த அளவுக்குன்றது அவங்க புரிஞ்சுட்டுருக்காது வேறு. ஆனால் இதில் உண்மையில 2-3 பேர் கொடு, அவங்க அண்ணாமலை சேர்த்து ஒரு 2 பேர் கொடுன்னு சொல்லணும். அப்படி இருந்தால் இந்த இடத்துல ஏன் இது பண்ணாங்க? அப்போது இவங்கெல்லாம் போய் என்ன சொன்னாங்க? ப்ளஸ் எடப்பாடி ஆரம்பத்திலே தலைவர் வேண்டாங்க. இதெல்லாமே கொஞ்ச காலம்தான், காலம் மாறும். அதான் மே 4க்கு அப்புறம் பாருங்கிற அது என்னன்று தெரியாது. நம்மளை சொன்னது உண்மையிலே ஏஜ் இருக்கு, மாறும். இதெல்லாம் ஏஜ் ஆகி போகும்போது அதுதான் காலம் இருக்குது. அப்போ இப்போ மந்திரி கொடுக்கலாம், இல்லை அகில இந்திய தலைமையில் கொடுக்கலாம், பின்னாடி திருப்பி இங்கே கொண்டுடலாம். அதில் இண்டிகேஷன் என்னென்னா காங்கிரஸ்கார் சொல்கிறான், இவர் ஹை பொசிஷன் கொண்டு போயாச்சுன்னா எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ அதுதான் ஒரு வேளை இங்கே நீ தலைவர் வேண்டாம், ரொம்ப நெகோஷியேட்ரு, அதான் எடப்பாடிக்கு மேலே 2 பேரும் ஒரே கவுண்டர் சமுதாயம் போது ஒரு உரையில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும்.
எப்படி இருந்தாலும் 2 திராவிடத்தையும் ஒழிக்கிறதுல குறியாக தான் இருப்பார். இன்றைக்கி இல்லைனாலும் பின்னாடி. இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரி போகிறாப்படி, கண்ணனூர், மூணாறு, கேரளா எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாப்படி. எல்லோரும் போட்டபடி தமிழ்நாட்டு எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது. அகில இந்திய தலைவராக மாறப்போகிறார். இது வேறு யாருனாலையும் பண்ண முடியுமா? தமிழகத்தில் உள்ளவங்க, சென்ட்ரல்லேருந்து போகிறவங்கள விடுங்க, மோடி, அமித்ஷா. இங்கே தமிழகத்துலேருந்து போகிறோம், ஒரு வேளை முருகனா வேறு யாரையா கொண்டு போனால் கேட்பானா? யாருன்னு தெரியுமா? அண்ணாமலை எங்கே போனால் இப்போ இந்தியும் ஓரளவு பேசுகிறாப்படி. அப்போ எங்கே போனாலும் அந்த வைப்ரண்டாக எல்லாம் ஆர்வமாக வர இளைஞர்கள். அப்போ ஆல் இண்டியா லெவல் ஃபிகராக மாறும். அது ஏதோ அவங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ நாள் இவங்கெல்லாம் கொட்டை போட்டு அவங்களுக்கு தெரியாதா? ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. இது அண்ணாமலைக்கும் தெரியும், அவர் தெரியாத மாதிரி தான் இருப்பார். அவங்க எல்லாம் என்ன போலீஸாக இருந்தவர், கண்டிப்பாக தெரியும் சென்ட்ரலில் எப்படி, எதனால் இப்படி பண்ணுறாங்க, எல்லாமே நுணுக்கமாக தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி தான் இருப்பார். அதில் தான் பயந்து பதட்டமானது திமுக உட்பட, அதிமுக உட்பட. ஸோ வருங்காலத்தில் கீம் வரலாம், பிஎம் மெட்டீரியல் தான், இப்படியும் நடக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி தான். அவர் அப்படியே போகிற போக்கில் போய் பார்ப்பார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இது சொன்னது இங்கே இல்லை, வெளியிலேருந்து பார்த்த காங்கிரஸ்காரர் சொல்கிறார். அதுதான் பியூட்டிங்க. ஸோ அவர் கூட போயிட்டார், நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கார். அவர் தெரியும் எப்போ என்ன நடக்கும், என்ன வரும்ன்றது. அடுத்த பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.